வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அகமது. தமிழக வெற்றிக் கழகம் பாஜகவுடன் கூட்டணி வைக்க போகிறது. என்டிஏவோட பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது. பவன் கல்யாண் பேசிட்டாரு அப்படின்ற நிறைய தகவல்கள் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் உலா வருகின்றன. ஆனால் தாவேகா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா எப்பப்பெல்லாம் தாவேகாவுக்கு ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் பாஜக கை கொடுக்க வருகிறது, அதிமுகவுடன் கூட்டணிக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த காணொலியில நாம இந்த விஷயத்தை தான் திரு சிவபிரியன், டெக்கன் ஹெரால்டுடைய அசிஸ்டன்ட் எடிட்டர், அவரோட பேசவிருக்கிறோம். இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனம் என்பதால் நீங்க எங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தரணும். தருவீங்கன்ற நம்பிக்கையில சிவபிரியன் சார், மீண்டும் என்டிஏவோட தாவேகா கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. பேசுறது மட்டும் இல்லாம பவன் கல்யாண் பேசி அவருக்கு துணை முதலமைச்சர் அப்படின்ற ப்ராமிஸும் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 80 தொகுதிகள் துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இது போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் கட்சியில இருந்து வரக்கூடிய கேள்வி என்னன்னா, நாம கட்சி ஆரம்பிச்சு விஜய் தன்னுடைய 400-500 கோடி ரூபாய் பிசினஸை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு தொண்டர்களை ஒரு 30 வருஷமா சம்பாரிச்சு விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை நடத்தி எல்லாரையும் கேல்வனைஸ் பண்ணி எல்லோருடைய ஆதரவையும் பெற்று மறுபடியும் இபிஎஸ் முதலமைச்சர் ஆக்குறதுக்கும் அதே மாதிரி எஸ்பி வேலுமணியை துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்கும் விஜய் கஷ்டப்பட்டு இருக்காரா அப்படின்ற அந்த கேள்வி. வேலுமணி துணை முதலமைச்சர் உங்களுக்கு யார் சொன்னது? இல்ல, அது ஒரு இன்டர்னல் கால்குலேஷன் இருக்கு. அதுவும் நான் இந்த வீடியோல போகும்போது சொல்றேன். பட் இந்த 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 கேள்விகள் அப்படின்றது வருது இல்லையா? இப்ப நீங்க விஜய் பாஜகவை ஐடியாலஜிக்கல் எனிமின்னு சொல்லிட்டாரு, சித்தாந்த எதிரி. நீங்க அரசியல் எதிரின்னா கூட சரி, அரசியல் ரீதியா இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு நண்பர்கள் ஆயிருவாங்க. பாலிடிக்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புன்னு சொல்றீங்களா? இல்ல, சொல்றேன். அரசியல்ல ஒரு கருத்து முரண்பாடு இருக்கும். பட் அதுக்கப்புறம் அது வேறு விதமாக மாறலாம். ஆனா சித்தாந்தத்துல ஒரு மாற்றம் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. சித்தாந்த எதிரின்னு டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு விஜய் மறுபடியும் என்டிஏக்கு போயிருவாரு, என்டிஏ பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, விஜய் ஏதோ ஒரு இடத்துல ஈல்ட் ஆயிருவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? விஜய் என்டிஏங்கிறது தாண்டி விஜய் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு போறாரா இல்லையாங்கிறதெல்லாம் மீறி, இந்த சித்தாந்த எதிரி இதெல்லாம் மீறி அடிப்படையில ஒரு கேள்வி என்னன்னா, விஜய் ஏன் கட்சி ஆரம்பிச்சாரு? தான் கட்சி ஆட்சிக்கு வரணும், அந்த கட்சியினுடைய முதலமைச்சரா விஜய் இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் நீங்க சொன்ன மாதிரி ஒரு உச்சபட்ச கரியரை விட்டுட்டு வந்திருக்கிறாரு. முதல்ல அவர் கூட்டணிக்கே போகக்கூடாது, போக மாட்டாருங்கிறது தான் என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கை. அப்படி கூட்டணிக்கு விஜய் அவர்கள் போனார்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் பிரகாசமாலாம் இருக்காது. அவருடைய பொலிட்டிக்கல் கெரியர் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாலே கிரவுண்ட் ஆயிடும். கூட்டணிங்கிறது நீங்க முதல் தேர்தலில் நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அதுவும் கூட்டணிக்கு போறது, ஒரு அதிமுகவோட கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னா கூட அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதுல கூட விஜய் என்ன சொல்லுவாருன்னா, என்ன சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன் பாரு. அப்படிதான் விஜயோட ஃபேன்ஸ் ஒத்துப்பாங்க. சம்பந்தமே இல்லாம பாஜகவோட விஜய் கூட்டணிக்கு போறாரு அப்படின்னும் போது அது எந்த ஒரு கிரெடன்ஸும் இல்லாம வர்ற ஒரு ஸ்பெகுலேஷனா தான் நான் பாக்குறேன். இல்ல, அது நீங்க நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னுவாங்க. நீங்க ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு 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 அப்ரோச் என்பது இருக்கிறது. அது என்னால உறுதியா சொல்ல முடியும். பாஜக தரப்புல ஒரு பக்கத்துல இருந்து இருக்கலாம், நீங்க கண்டினியூஸா நீங்க ரீச் அவுட் பண்ணிட்டே இருக்கலாம். பட் எந்த இடத்துல இந்த ரெஸ்பான்ஸ் வரணுமோ அந்த இடத்துல இந்த ரெஸ்பான்ஸ் வரலன்னும் போது அதற்கு எந்த முகாந்திரம் இல்லைல்ல. இப்போ எனக்கு தெரியும், நான் 4 சோர்ஸுக்கு மேல 4 பேருக்கு மேல கன்ஃபார்ம் பண்ண ராகுல் காந்தி அவர்கள் கரூர் விஷயத்துக்கு பிறகு விஜய் அவர்களோட பேசினாரு. அவங்க என்ன பேசினாங்கிற தகவலை தவிர்த்து எவ்வளவு நேரம் பேசினாங்க, அதன் பிறகு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதுங்கிற வரைக்கும் நமக்கு தெரியும். ராகுல் காந்தி கிட்ட விஜய் பேசினது உண்மை. ஆனா பாஜகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் விஜய் கிட்ட டைரக்டா பேசுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் விஜய் அவங்க போன் கால்ஸை அட்டன் பண்ண மறுத்துட்டாரு.
அவங்களோட எமிசரிஸையும் பெருமளவுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து என்கேஜ் பண்ணல, என்டர்டெயின் பண்ணலங்கிறது தான் உண்மை. ஸோ என்னன்னா விஜய் அவர்கள் வந்து முதல்ல இருந்தே இந்த கரூர் சம்பவத்துல இருந்தே ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கிறாரு. எந்த ஒரு இடத்துலயும் நம்ம பாஜகவோடு கூட்டணி வச்சுடுவோம், இல்ல பாஜகவோடு நம்ம தொடர்புல இருப்போம் அப்படிங்கிற அந்த ஸ்பெகுலேஷனே வரக்கூடாது. அது வந்ததுன்னா டிஎம்கே வந்து அதை அவங்களுக்கு பாசிட்டிவா யூஸ் பண்ணுவாங்கிறாரு. இன்னொன்னு இதுல என்னன்னா, இந்த ஸ்பெகுலேஷன் எல்லாம் ஏன் கிரெடன்ஸா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இருக்குமோ அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு சின்ன காரணம் வந்து தாவேகா கிட்ட இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பாஜகவை எதிர்க்கிறது இல்ல அப்படின்னும் போது இப்ப இன்னைக்கு நம்ம பேசுற டைம்ல எல்பிஜி சிலிண்டருடைய ஷார்டேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதை எதிர்த்து விஜய் அவர்களுடைய ட்வீட் இன்னும் வரவே இல்லை. இதெல்லாம் தான் என்னன்னா இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கிறேன். ஏதோ ட்வீட் வந்திருக்கு. பட் உங்களுக்கு நான் கரூர் நீங்க சொன்னீங்க இல்லையா, கரூருக்கு அப்புறம் விஜய வந்து ட்ரை பண்ணாங்க அப்ரோச் பண்றதுக்கு. அமித்ஷா அவர்களே தொடர்ந்து பேசணும்னு நினைச்சாரு. விஜய் வந்து ராகுல் காந்தியோடைய போன் லைன் எடுக்கிறாரு. ஆனா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய போன் லைனை வந்து அவர் எடுக்கல, யாரோடையும் அவர் யார்கிட்டயும் பேசல அப்படின்னு அவங்களுக்கு அது வந்து ஒரு ரொம்ப பெரிய இன்சல்ட்டிங்கா மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு சிக்கல் வந்ததுக்கு காரணம், நாங்க போன் அடிச்சா நீங்க எடுக்க மாட்டேன்றீங்க, நீங்க இப்போ எங்க கிட்ட வாங்க. இன்னொன்னு விட்னஸா இருக்கக்கூடிய விஜய 2 முறை டெல்லிக்கு கூப்பிடுறது, இப்ப மூணாவது முறை நீங்க சம்மனுக்கு வாங்க, சம்மன் கொடுத்து நீங்க வாங்க. ஒரு விட்னஸை எத்தனை நாள் விசாரிப்பீங்க? இல்ல நீங்க இன்னொரு விஷயம் அதுல கவனிக்கணும். இந்த தருணத்துல விஜய வந்து நாம எப்படியாச்சும் பேசி அவரை வந்து கூட்டணிக்குள்ள கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துடணும். காரணம் என்னன்னா, பர்சனலா வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை உருவாயிருச்சு, அவருடைய குடும்ப பிரச்சனை. இன்னொன்னு வந்து பொலிட்டிக்கலா வந்து காங்கிரஸ் வந்து திமுக பக்கம் போயிருச்சு. இப்ப விஜய் பெரிதும் நம்பி இருந்தார் காங்கிரஸ் வந்துருவாங்க, வந்தா போதும் நமக்கு அப்படின்னு. இப்ப அதுவும் நடக்கல. அந்த விஷயத்துல கூட இந்த வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இந்த காங்கிரஸ்ல கூட விஜய் அவர்கள் வந்து 100% காங்கிரஸ் வந்துருவாங்கன்னு நம்பின மாதிரி எனக்கு தெரியல. அவர் ஏதோ ஒரு பிளான் பி வச்சிட்டு இருந்தார். ஏன்னா ஒரு கட்டத்துல அவருக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். காங்கிரஸ்ல அவரோட ஹேண்ட்லர்ஸ் இருந்தாங்கல்ல, சொல்லியிருப்பாங்க இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கட்சி இல்லைங்க, இங்க 3 ஹைகமாண்ட் இருக்குது, 4 ஹைகமாண்ட் இருக்குது, 2 ஹைகமாண்ட் ஒத்துக்கிட்டாலும் 3வது ஹைகமாண்ட் ஒத்துக்காதுன்னு விஜய்க்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாலிடிக்ஸ்னா என்னன்னு அவருக்கு புரியும். என்னையா இது 140 வருஷ கட்சிங்கிறாங்க, இவங்க யாருமே முடிவெடுக்க மாட்டேங்கிறாங்க, இவரை கேட்டா அவரை சொல்றாங்க, அவரை கேட்டா இவரை சொல்றாங்க. நைட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அப்புறம் காலையில கேட்டால வேற மறுபடியும் பார்த்தா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு வருது. சோ அவங்க என்ன பிளான்னா, விஜய்கிட்ட வந்து டைரக்டா பேசணும். இப்ப விஜய சுத்தி இருக்கக்கூடியவர்களை தான் இவங்க ரீச் பண்றாங்க. இப்ப விஜய ரீச் பண்ண முயற்சி பண்றது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இல்ல ப்ரொடியூசர்ஸ், விஜய் நல்லா தெரிஞ்ச அறிமுகம் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், விஜய் கூட நடிச்ச நடிகர்ஸ், விஜயோடைய ஃப்ரெண்ட்ஸ், விஜயோடைய பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் சுத்தி இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் யாராச்சும் வந்து ஒரு இடத்துல போய் விஜய்கிட்ட இந்த விஷயத்த கன்வே பண்ணுவாங்களா எனக்கு தெரிஞ்சு அவங்கள பேசினாங்களா என்னன்னு தெரியல. இன்ஃபேக்ட் அவங்கதான் விஜய் கூடவே இருக்கிறாங்க. சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் வரை வந்து அவங்க வந்து ரீச் பண்ணி சில முயற்சிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இருக்கு. இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் கட்சியில என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது விஜயை தவிர வேற யாருக்கும் தெரியல. இப்ப நீங்க கீழே இருக்கக்கூடிய செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் எல்லாம் இவங்க பேசுறாங்க, என்ன அது தலைவர் தான் முடிவு எடுப்பாரு, என்ன முடிவு எடுப்பாரு அது தலைவருக்கு தான் தெரியும். இப்ப தலைவருக்கு தெரியும் அப்படின்னு இப்படியே தான் இவங்க வந்து ஆதவ அர்ஜுனால இருந்து எல்லாரும் வந்து இப்படியே எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் என்ன சொல்றாரு, இப்ப அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப இந்த கூட்டணி விவகாரங்களை எல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அசைன்மெண்டாவே எடுத்திருக்க கூடியது அமித்ஷா அவர்களுடைய ஒரு தலையாய பணியாக அவர் எடுத்துக்கிட்டாரு. இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, டைரக்டா போன் போட்டு கேட்டுருவோம், பேச சொல்லுங்க, எஸ் ஆர் நோ, என்ன பிளான் உங்களுக்கு அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கணும். தெரியுமே, அவர் இண்டிபெண்டா கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்ன பிரச்சனைனா, இண்டிபெண்டா நீங்க கண்டெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்டிஏவை 3வது இடத்துக்கு நீங்க தள்ளுறீங்க அப்படின்றது அவங்களுடைய பயம். ஏன்னா அவங்க எடுத்த சர்வேஸ்ல இந்த மாதிரி வருது. ஒரு அன்ஃபவுண்டட் ஃபியர் மாதிரி தெரியலையா உங்களுக்கு? எலெக்ஷன் உங்களுக்கு அப்புறம் பிரச்சனை ஆயிருச்சுன்னா, நீங்க அமித்ஷா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண ஒரு எலெக்ஷன்ல 3வது இடத்துக்கு அமித்ஷா பாஜக தள்ளப்பட்டுருச்சு. இல்ல 3வது இடம் பயம் இருக்குமா இல்லையா பாக்குறீங்களா? உங்களுக்கு நிறைய இடங்கள்ல வந்து அந்த மாதிரி மாறுது. நிறைய இடங்கள் ஓகே, பட் ஓவராலா ஒட்டுமொத்தமா ஸ்டேட் யூ நெவர் நோ. பப்ளிக் வந்து பப்ளிக் மத்தியில வந்து
பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கான அந்த வரவேற்பு அப்படின்றத நான் அதிகமா பார்க்கல. இது நான் எல்லா இடங்கள்லயும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சர்வேக்கெல்லாம் போறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ரிப்போர்ட்டிங் போறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் கேட்கும்போது நம்ம முதல்ல கேட்டோம்னா திமுகன்றாங்க, ரெண்டாவது தாவேக்கான்றாங்க. அந்த ரீகால் வேல்யூலயே ஏடிஎம்கே வரமாட்டேங்குது அந்த அந்த மைண்ட்ல அப்படின்றது ஒரு ஒரு பட் மேபி எலெக்ஷனுக்கு முன்ன அப்படி இருக்கலாம். பட் உங்களை கேண்டிடேட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண பிறகு அந்த சிம்பிளுக்கான வேல்யூ இருக்குல்ல, நீங்க அந்த சிம்பிளை வந்து நீங்க வந்து பிரஷ் செட் பண்ணிட்டு போயிட முடியாது. இல்ல அது பண்ண முடியாது. பட் மேபி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படி வரும்போது நீங்க வந்து அத எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்ரப்டரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு போட்டி போட முடியாது. ரெண்டாவது, விஜய்க்கு வந்து பிஜேபி நமக்கு ஆவாத கட்சி அப்படின்றத அவர் மைண்ட்ல வந்து ஏறிடுச்சு. அது மட்டும் இல்லாம விஜய்கிட்ட ரொம்ப கிளியரா வந்து பல பேர் வந்து பேசியிருக்காங்க. பல பேர் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, விஜயோடைய ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைனாரிட்டிஸ் அண்ட் தலித்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பொட்டன்ஷியல் ஓட் பேங்க். இவங்க வந்து உங்ககிட்ட இருந்து நான் வந்து போயிருவாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே நீங்க போய் பிஜேபி சித்தாந்த எதிரின்னு சொல்லி பிஜேபியே நீங்க ஏடிஎம்கே ஓட போனாலும் இதுல இன்னொன்னு, ஏடிஎம்கேக்கு இதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அவங்களோட சீட்ஸை தான் அவங்க கட் பண்ணி விஜய்க்கு கொடுக்கணும். அப்படியே ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்கல. 60 சீட்டுக்கெல்லாம் விஜய் வரமாட்டாரு. அப்படி விஜய் வந்து திமுகவை தான் தோக்கடிக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா, அதிமுகவுக்கு சப்போர்ட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் 4 A4 ஷீட் 10 ரூபாய் தான் ஆயிருக்கும், ஒரு PDF எடுத்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் முடிஞ்சு இல்ல சார். உங்களுக்கு இப்போ விஜயோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு நான் பாக்குறதுன்னா, உங்களுக்கு வந்து அந்த அந்த என்டையர் சர்க்கிள்ல பொலிட்டிக்கலா திங்க் பண்ணக்கூடிய ஆட்களும் 2-3 பேர் தான். ஜான் ஆரோக்கியசாமி ஒருத்தர். இன்னொன்னு வந்து உங்களுக்கு அவரே விஜயே பொலிட்டிக்கலா திங்க் பண்ணும். இப்ப நீங்க வந்து அவருக்கு வந்து இது வந்து ஒரு ஆக்டிங் கெரியர்ல இருந்து ஒரு பெரிய ஷிஃப்ட். நாம எடுக்கிற முடிவு சரியா இருக்குமா, தப்பா இருக்குமா, பல கேள்விகள் இருக்கும். அப்போ இன்னொன்னு, உங்களுக்கு வந்து கூட இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்குறாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து இந்த வாய்ப்பு இருக்கு. யாரு நெருக்குறவங்க? யாரு சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம் கூட வந்து ஒர்க் பண்ற ஆட்கள், ப்ரொடியூசர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நீங்க இந்த ஜனநாயகன் ப்ரொடியூசர்லாம் வந்து அவர் சொல்றாரா, நீங்க வந்து என்ன வேணா பண்ணுங்க, படத்தை பத்தி மட்டும் பேசாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா படம் வந்து ஒரு 500 கோடி ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது அது எங்கேயாச்சும் மேலும் சிக்கல்ல வந்து மாட்டிட போதோ அப்படின்ற ஒரு பயம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கஷன்ஸ்குள்ள போகும்போது பிஜேபி வேணாம் அப்படின்றது தான் வந்து அவருடைய ஃபேன்ஸும் அதே மாதிரி அவரும் நினைக்கிறாரு. ஆனா இந்த ப்ரெஷர் அவரால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? பிஜேபி அந்த அளவுக்கு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்றதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா விஜயால? 6 months வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தானே இருக்காரு. இன்னொரு 3 மாசம் தானே. நீங்க எலெக்ஷன் வரைக்கும் நீங்க தாக்கு பிடிச்சா போதும்ல. ப்ரெஷர் வரதான் வரும் ஷபீர். ப்ரெஷர் வராதுன்னு விஜய் அவர்கள் நினைச்சிருந்தாருன்னா நான் அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்கிறத உறுதியா நம்புறேன். பிரஷர் கண்டிப்பா இருக்கும். டிஎம்கே கிட்ட இருந்து வர பிரஷர்லாம் வேற. அவங்க சொல்றபடி உண்மைன்னு பார்த்தா கூட டிஎம்கே கிட்ட இருந்து வர பிரஷர் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், இதை பண்ண மாட்டாங்க. பட் இது வேற பிரஷர்ல. பிரஷர் எல்லாம் வரும். அந்த பிரஷரை ஒரு 4 மாசமா அவங்க பெட்டரா தான் ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கல்ல, எங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஒர்க் இருக்கு, நாங்க வந்து டெல்லிக்கு வர முடியாது, மாத்தி கொடுங்கன்னு. இந்த டிசிஷனை ஜனவரியிலே எடுத்து நாங்க மெட்ராஸ்ல தான் அப்பியர் ஆகும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அன்னைக்கே இது பொலிட்டிக்கல் டிசிஷனா பார்க்கப்பட்டிருக்கும். எல்லாமே நீங்க வந்து வெளிப்படையா சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது சார். இப்ப நான் அப்பியர் ஆக மாட்டேங்கிறதே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தானே. அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் ஜனவரியில சொல்ல? இப்போ நீங்க சொன்ன மாதிரி என்னதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து they can only feed you, they can only tell you what you are supposed to do. பட் அந்த டிசிஷனை எடுக்கிறது நீங்க என்னும் போது உங்களுக்கு அந்த தாட் வரணும் இல்ல. ஸோ நீங்களும் பொலிட்டிக்கலி அவேரா இருக்கணும், நீங்களும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் திங்கிங்கை வளர்த்துக்கணும். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. இப்ப நாமெல்லாம் பாலிடிக்ஸ் பேசுறோம் போது விஜய் பேச முடியாது, ஆனா பாலிடிக்ஸ் தாராளமா பேசலாம். ஸோ அந்த திங்கிங் வரணும். இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, இல்ல இத வந்து எப்படியாவது வந்து இந்த ஸ்பெகுலேஷனை ஸ்காட்ச் பண்ணோம்னா ஒரு கேண்டிடேட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் தான். இந்த மெசேஜிங் தான் அவங்க கிட்ட 2-3 மாசமா மிஸ்ஸிங்கா இருக்குங்க சார். இது ரொம்ப குரூஷியலான ஒரு பீரியட் சார். இந்த இவ்வளவு நாள் சமாளிச்சிட்டார் விஜய். இனி அவர் வந்து பாஜக கொடுக்குற அழுத்தத்துல எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு போனா கூட
that will have a huge impact on his political career. அவ்வளவுதான். இது நீங்க சொன்ன மாதிரி moment he gets into an alliance, I'm not even talking about BJP or ADMK or any party, alliance அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாலே விஜய் will lose half of his fans. ஏன்னா அந்த ஃபேனால விஜய வந்து முதலமைச்சரா மட்டும்தான் நினைக்க முடியுமே தவிர முதலமைச்சருக்கு கீழே ஒரு படி கூட அவங்களால நினைக்க முடியாது. ஏன்னா ஃபேன்ஸோட மென்டாலிட்டி எப்பவுமே அப்படிதான் இருக்கும். நீங்க டீல் பேசுறாங்க அப்படின்னு இப்ப பிஜேபி தரப்புல இருந்து ஒரு டீல் பேசுறாங்க. சரி, எனக்கு அந்த வேலுமணி கதை கொஞ்சம் சொல்லுங்க. ஏடிஎம்கே தரப்புல இருந்து ஒரு டீல் பேசுறாங்க. இப்ப இபிஎஸ்க்கு வந்து விஜய் வரதுல அவ்வளவு விருப்பம் இல்லை. ஏன்னா விஜய் வந்தாருன்னா நீங்க சொன்ன மாதிரி சீட்ஸ் அதிகமா கொடுக்கணும், ரெண்டாவது அவர் முதலமைச்சர் 2.5 வருஷம் இவரு 2.5 வருஷம் அவரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும். இதெல்லாம் வந்து நமக்கு செல்லுபடி ஆகாது. ஏடிஎம்கே மாதிரி ஒரு பார்ட்டிக்கு தட் இஸ் நாட் ரைட். கரெக்ட், அது கூட. சோ வேலுமணி தரப்புல இருந்து ஒரு ஆஃபர் என்ன பண்றாங்கன்னா, மேபி அவர் ஒத்துக்கல அப்படின்னா கூட 2.5 years நீங்க இருங்க, 2.5 years நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கூட வந்து சில பேச்சுக்கள் அப்படின்றது வருது. ஃபிக்மெண்ட் ஆஃப் இமேஜினேஷன் இல்ல, ஐ அம் நாட் சேயிங் இட்ஸ் ஃபிக்மெண்ட் ஆஃப் இமேஜினேஷன். இப்படிலாம் கூட ஆஃபர்ஸ் வந்திருக்கிறது. இத வந்து ஃப்ளோட் பண்ணி ஃபீலர்ஸ் அனுப்பிட்டே இருக்காங்க. உங்களுக்கு மெனு வந்து எப்படி இருக்குன்னா, இப்படி இருக்கு இல்ல இப்படி இருக்கு, மாத்தி மாத்தி வந்து தேர் டெஸ்பரேட் டு woo him. இது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு அவர் வந்து ஏத்துக்க போறாரு அப்படின்னு தெரியல. பட் ஒரு விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு கிளியரா இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிஜேபியோட கூட்டணிக்கு போனார்னா அது அவருடைய கிரெடிபிலிட்டி ஒண்ணு போயிடும் முழுக்க. ஏன்னா பொலிட்டிக்கல் கெரியர் இஸ் ஓவர். நீங்க ஃபிலிம் கெரியரும் திருப்பி டேக் ஆஃப் ஆகாது, பிசினஸும் பண்ண முடியாது. ரெண்டாவது பிசினஸ் பண்றதுக்கும் விட்டுற மாட்டாங்க அவங்க. எல்லாமே வந்து பிரச்சனை. ரெண்டாவது பிஜேபியில பிரச்சனை என்னன்னா, ஒரு விஷயத்த ப்ராமிஸ் பண்ணுவாங்க, அந்த ப்ராமிஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலன்னா நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ண முடியும்? unless it's a CM post, nothing is acceptable to him, no. சரி, நீங்க உங்களை முதலமைச்சர் வேட்பாளரா ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு, உங்க கட்சி தான் ஆளும் கட்சின்னு சொல்லியாச்சு, மேல நாங்க வந்து உட்கார போறோம்னு பேசியாச்சு. அது இல்லாம மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஊரா போய் பிரகடனம் பண்ணியாச்சு. அப்புறம் நீங்க அந்த ஸ்டாண்ட்ல இருந்து எப்படி மாறுவீங்க? மாறுறதுக்கான எண்ணம் தாவேக்கால் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா மாறுவதற்கான அழுத்தம் என்பது தற்போது கொடுக்கப்படுகிறது. அழுத்தம் இருக்கும் சார். அழுத்தம் இல்லைன்னா எப்படிங்கிற நான் பாலிடிக்ஸ்னாலே அழுத்தம் இருக்கதானே இருக்கும். யாருக்குமே அழுத்தம் இல்லையானா? இப்ப திமுகவுக்கு அழுத்தமே இல்லையா? காங்கிரஸை கைவிட்டுருங்கிற அழுத்தம் திமுகவுக்கு இருக்கா இல்லையா? 7 வருஷமா அந்த அழுத்தம் இருக்கா இல்லையா? அந்த அழுத்தத்தை மீறி தானே அவங்க காங்கிரஸை வச்சிருக்காங்க. ஏன்னா காங்கிரஸால அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்குல்ல. நீங்க ஒரு 75 years பொலிட்டிக்கல் கம்பேர் பண்ண ஒரு 2 years ரெண்டாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது எல்லாமே வந்து இட்ஸ் a learning curve for him நினைக்கிறேன். அவங்க வந்து இன்னொரு கட்சிக்கு மட்டுமா அழுத்தம் கொடுக்குறாங்க? ஆமா, சொந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இல்ல நீங்க இப்ப என்னன்னா, இல்ல பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி என்ன இருக்குன்னா, ஏஎன்எஸ் பிரசாத் தான் முதல்ல வந்து தாவேகாக்கு அவர் வரணும் அப்படின்னு சொன்னது. ஏஎன்எஸ் பிரசாத் தான் அந்த பதவியில இருந்து விடுவிச்சுட்டாங்க. ராதாகிருஷ்ணன் என்ன பண்றதுன்னு புரியல. ஏன்னா அவரு வந்து பவன் கல்யாண் பேசிட்டாரு, அது இதுன்னு பழைய நியூஸ் எல்லாம் எடுத்து அதுல வேற பர்சனல் டச் வேற குடுக்குறாரு. நானும் பவன் கல்யாணம் எவ்வளவு க்ளோஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியாது. புரியுது. சோ அவரு ஒரு போட்டோ போட்டிருக்காரு. அத சில பேர் எடுத்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. சோ ஐ திங்க் ரொம்ப லேட்டஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்பெகுலேஷன் இப்படிதான் வந்திருக்கு. அதான் people are going in circles நினைக்கிறேன். தினமலர் ஆரம்பிச்சாங்க. வெள்ளிக்கிழமை தினமலர் நான் ஷோ ரெக்கார்ட் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை தினமலர்ல இபிஎஸ் வந்து இன்னும் எதிர்பார்க்கிறார் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்துச்சு. பட் என்னன்னா ஒரு விஷயம், ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கார்டர்ஸ்க்குலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாம் கொஞ்சம் சோர்வடைஞ்சு போயிருக்காங்க. அவங்களாம் விஜய் வந்துடுறாரு, விஜய் வராரு, நீங்க வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. மேபி அதுக்காகவாச்சும் நம்ம வந்து அவரை கூப்பிட்டுருணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் முயற்சி பண்றாங்க. பட் ஐ டோன்ட் நோ. இல்ல ஷபீர், எனக்கு இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். பிஜேபிக்கு என்ன இருக்கலாம் ஷபீர்? ஏன்னா பிஜேபிக்கு வந்து வேற விதமான எண்ணங்கள் கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களால தமிழ்நாட்டுல உள்ள நுழைய முடியல. சோ 2 கட்சியும் ஒரே கூட்டணியில வச்சோம்னா ஜெயிச்சா 2 பேரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஒருவேளை இந்த அலையன்ஸ் அதை மீறியும் தோத்துருச்சுன்னா ஏடிஎம்கேவை நம்ம வீக்கெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஒருவேளை இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் போயும் கூட தாவேக்காவா அந்த கூட்டணியால ஜெயிக்க முடியலன்னா தாவேக்கா வந்து அதுக்கப்புறம் எந்திரிக்கிறதே கஷ்டம். அந்த மாதிரி ஒரு கட்சி. சோ அந்த பிளான் கூட பிஜேபிக்கு இருக்கலாம். பிஜேபிக்கு என்ன பிளான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நவம்பர்ல எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க, மார்ச்ல என்னடான்னா அந்த முதலமைச்சரை வந்து ராஜ்யசபாக்கு அனுப்புறாங்க, இவங்க முதலமைச்சரை கொண்டு வராங்க, அப்புறம் அந்த முதலமைச்சரினோட பையனை துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க. கேட்டா தமிழ்நாட்டுல வந்து வாரிசு அரசியல் பேசுறாங்க.
பிஜேபி விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரிதான் வந்து போயிட்டு இருக்கு. பட் பாப்போம், எனக்கு தெரிஞ்சு அந்த பிரஷர் இருக்கு விஜய்க்கு. பட் அதை எப்படி பிரஷர் withstand 6 பண்ண- மாசமா இருக்கு சார். அது எப்படி அவர் அந்த withstand கரூர் வழக்கு இன்னொன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கணும். தாவேக்கால இருக்கிறவங்க அந்த கரூர் வழக்க நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம இங்கேயே வச்சிருந்தீங்கன்னா இந்த அழுத்தங்கள்லாம் வந்திருக்கா. ஜனநாயகனுக்கு ஏதோ சின்னதா வந்திருக்கும், அந்த அழுத்தத்தையும் நீங்க ஈஸியா கடந்து வந்திருக்கலாம். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அது இருந்திருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து விஜய் அவர்களை எஃப்ஐஆர்ல நேம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆதவர்ஜுனாவை நேம் பண்ணியிருக்க மாட்டாங்க, புஷி எந்த ஒரு விஷயத்தையும் அதுல பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த காவல்துறையால புஷி ஆனந்த் அவர்களை 17 நாட்கள் கைது செய்ய முடியவில்லை அல்லவா? உண்மைதானே அது? எங்க இருந்தாலும் தேடிட்டு இருந்தாங்க. தேடிட்டு இருந்தாங்கல்ல. சரி பாப்போம் சார், இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி வருது அப்படின்றது வில் கீப் அ க்ளோஸ் ட்ராக். ஸோ விஜய்க்கு இப்போ இந்த அழுத்தங்கள்லாம் அவர் எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ண போறாரு அப்படின்றது தான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். அவர் அதை எப்படி எதிர்கொள்வார் அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.